வணக்கம். மீண்டும் நாளைய நாடு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கின்றோம். இன்றைய நாளைய நாடு நிகழ்ச்சியிலே நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்திருக்கின்றார் அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவராக இப்போதும் ஒரு இயங்கு நிலையிலே அல்லது தீவிரமான செயற்பாட்டு நிலையிலே இருக்கின்ற நிமல் விநாயகமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். குறிப்பாக அவரை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் தேவையில்லாதவர் நினைக்கிறேன். தமிழ் உலகத்துக்கு அவர் ஒரு அறிமுகப்படுத்த தேவையில்லாத ஒரு ஆளுமை. அந்த அளவுக்கு பெரும்பாலும் சிதறி இருக்கிற தமிழ் மக்கள் எங்கெல்லாம் இருக்கணுமோ அவைக்கெல்லாம் பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆளுமை என்று சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த எல்லாத்திலும் எல்லாரும் வெள்ளையலாது. திரு நிமல் விநாயகமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்லையும் வென்று கொண்டிருக்கிற மாதிரி இருக்கு, வர்த்தகத்திலையும் வெல்ற மாதிரி இருக்குது. அடுத்து இந்த சமூகத்தை அக்கறையோட அடுத்த நிலைக்கு கொண்டு போறதிலையும் அவர் வெற்றி அடைகிற மாதிரி இருக்கு. ஆக எல்லா முனைகளிலும் வெற்றி பெற்றவர். அது இல்லாமல் கனடாவினுடைய வர்த்தக அமைப்பினுடைய விருதை வென்றவர். அது தவிர ஒரு 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 இந்த சொல்லுவாங்கள் மேலைய மயிரை கட்டியிருக்கணும் வந்தா மேலே போனா முடியற மாதிரி என்ற ஒரு பெரிய ஒரு விஷயத்தை இப்ப உலக தேவையான காலத்துக்கு தேவையான ஒரு விஷயத்தை அவர் இப்ப செய்ய போறார். அது பற்றி தான் நாங்கள் கதைக்க போறோம். எனவே ஒரு சின்ன அறிமுகம் அவருக்காக. எனவே அவரை அன்போடு அழைப்போம். எங்களது நிகழ்ச்சிக்கு நாங்கள் வரவேற்போம். வணக்கம் திரு நிமல் விநாயகமூர்த்தி. வணக்கம் டான் டிவி நேயர்களே, நிர்வாகத்தினரே, எப்படி இருக்கிறீங்க? எப்படி பயணங்கள் எல்லாம் சுகமா இருந்தது? மிகவும் சிறப்பாக இருக்கின்றது, நன்றி. நீங்க அனைத்துலக தமிழர் பேரவை என்ற தலைவராக இருக்கிறீங்க. அந்த அமைப்பினுடைய இப்போ தற்போதைய முதன்மை இலக்கு என்றா நீங்க என்னத்தை சொல்லுவீங்க? அனைத்துலக தமிழர் பேரவையின் முதன்மை இலக்கு எம்பவர்மெண்ட் ஆஃப் இளம் தமிழ், அதாவது ஈழத்தமிழரை வலிமையடைய செய்கிறது தான் அதன் கூறிய நோக்கமாக இருக்கின்றது. வலிமையடை செய்தல் என்றால் முக்கியமாக பொருளாதார ரீதியாக அவர்களை வலுவான சமூகமாக கட்டியமைக்க வேண்டும். அந்த வகையில் இங்கே நிறைய எம்ப்ளாய்மெண்ட் கிரியேஷன், பொருளாதார ரீதியான வலிமை என்று சொன்னால் நிவாரணம் கொடுக்கிறதா இல்லை அர்த்தம். அவர்கள் பல முயற்சிகளாலும் தாங்கள் வாழ்க்கையில பொருளாதார ரீதியாக மேல் நோக்கி செல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிற விடயங்களை நாங்கள் பல வழிகளிலும் ஆராய்ந்து கொண்டும் வருகின்றோம், சிறிய அளவில் செயல்படுத்தி கொண்டும் வருகின்றோம். இன்னும் நாங்கள் மட்டுமில்லை, பல அமைப்புகளும் குழுக்களும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அதை ஒரு குளோபல் லெவலில் நாங்கள் அதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எம்பவர்மெண்ட் ஆஃப் இளம் தமிழ்ஸ் என்ற ஒரு கோர் ஆப்ஜெக்டிவை வச்சுக்கொண்டு இந்த அமைப்பை நாங்கள் ஆரம்பிச்சினாங்கள். அந்த வகையில் இது சிறப்பாக இந்த அமைப்பு இன்னும் 2 வருடத்தை கூட எட்டவில்லை. அதுக்குள்ள பல திட்டங்களையும் வகுத்து சில விடயங்களையும் நிறைவேற்றி இருக்கின்றது. இப்ப அண்மை காலங்களாக நீங்க எடுத்திருக்கிற முயற்சி, நீங்கள் சென்னையில இருக்கிற பிரஸ் கிளப்லையும் ஒரு நேர்காணல் ஊடகவியலாளர் நடத்தி இருக்கிறீங்க. அதுல நான் பார்க்கக்குள்ள நீங்கள் உலக தமிழ் ஆய்வு மாநாடு ஒன்றை நடத்துறதுக்கான நான் நினைக்கிறேன் ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை முன்னெடுக்கிறீங்க. அதன் முன்னேற்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கு? எந்த அளவுல வேலை திட்டம் இருக்கு? அது எப்படி போய்கொண்டிருக்கு? நேர்களோட பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிச்சயமாக மிகவும் சிறப்பாக போய்கொண்டிருக்கிறது. உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு நாங்கள் இது சில மாதங்களுக்கு முதல் அனைத்து தமிழர் பேரவையின் இயக்குனர் சபையால் அதை தீர்மானிக்கப்பட்டு எங்களுக்கான ஆலோசகர்களுடன் கலந்து ஆலோசித்து இது செய்கிறதை பற்றிய இதில் நன்மை தீமைகள் அனைத்தையும் ஆராய்ந்து இன்றைய நிலையில் நமக்கு ஒரு உலகத்தமிழ் ஆய்வு மகாநாடு ஒன்று தேவை. என்னென்ன விடயங்களில், அதாவது குறிப்பாக இப்ப பாத்தீங்கள் என்றால் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செய்யறிவு இன்றைக்கு ஆழம் செலுத்தி கொண்டு வருகிற காலத்துல தமிழர்கள் இந்த செய்யறிவு யுகத்துல எப்படி நாங்களும் ஒரு தமிழர்கள் என்ற அடிப்படையில செய்யறிவுடன் இணைந்து நாங்கள் மேலோங்கி வளர்க்கலாம், எங்களை வலிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்ற அடிப்படையில இந்த மகாநாடு, உலகத்தமிழ் ஆய்வு மகாநாட்டின் தலைப்பு கூட செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்றதுதான் இந்த முதன்மையான தலைப்பு. இதுக்கு கீழே நாங்கள் 5 வகைப்பாடுகளாக பிரிக்கப்பட்டுள்ளோம். அனைத்து கட்டுரையாளர்களுக்கும் நாங்கள் அதை அறிவித்த போது செய்யறிவும் தமிழரும் என்ற ஒரு தலைப்பு, அடுத்தது தமிழரும் தமிழர் வாழ்வியலும் என்ற ஒரு தலைப்பு, தமிழரும் பொருண்மைய மேம்பாடும் என்ற ஒரு தலைப்பு, அடுத்தது அதாவது முக்கியமான இன்னொரு தலைப்பு கொண்ட நாங்கள் தமிழரும் மெய்ப்பொருளியலும் மிக முக்கியமான விடயம். அதாவது மெய்ப்பொருளியல் அன்றாட வாழ்க்கையில் நமது மெய்ப்பொருளியலுக்கும் ஒரு வலு இருக்கிறது, எவ்வளவு மெய்ப்பொருளியல் எவ்வளவு மேம்பாடோட இருக்குதோ அதுக்கான ஒரு திறமையான ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழலாம். அதே நேரத்தில் வடகிழக்கு
மேம்பாடு சம்பந்தமாகவும் ஒரு குறிப்பிட்ட தலைப்பொன்றை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம். அதாவது ஈழத்தமிழரை பொறுத்தவரையிலே போருக்கு பின் வடகிழக்கு பொருளாதார ரீதியாக மிகவும் பின்தங்கி இருக்கிறது. போர் நிறைய எங்களை பின்னுக்கு தள்ளி இருக்கிறது. அதிலிருந்து எங்களோட தேசத்தை கட்டி எழுப்புறதுக்கு நாங்கள் வடகிழக்கின் மேம்பாடு சம்பந்தமாக குறிப்பிட்டு ஒரு தலைப்பை வைத்திருக்கின்றோம். அந்த 5 வகைப்பாடுகளையும் நாங்கள் கட்டுரை சுருக்கங்களை ஆய்வாளர்களிடம் கேட்டிருந்தோம். அதுக்கு எங்களுக்கு 497 கட்டுரை சுருக்கங்கள் வந்து சேர்ந்தன. அதுல 100 கட்டுரை சுருக்கங்களை உலகளாவிய ரீதியில் இலங்கையில், தமிழ்நாட்டில் மற்றும் மற்ற நாடுகளிலும் தேர்ந்தெடுத்து அவர்களிடம் வந்து நாங்கள் இறுதி கட்டுரையை ஆகஸ்ட் 31ஆம் தேதிக்குள் கேட்டிருக்கின்றோம். இதுவரைக்கும் நிகழ்ச்சி ஏற்பாடுகள் மிகவும் சிறப்பாகவே போய்கொண்டிருக்கிறது. இது 4 நாட்கள் நடைபெற இருக்கின்ற நிகழ்வு டொரண்டோவில் சென்டானியல் காலேஜ் ஈவென்ட் சென்டர்ல முதன்மையான நிகழ்வுகள் நடைபெறும். 4 நாட்கள் இதுல ஆய்வு கட்டுரைகள், ஒன்றுக்கும் மேற்பட்ட அரங்குகளில் கட்டுரையாளர்கள் வாசிப்பார்கள். அதை தவிர இதில் முதல் நாள் வந்து இதுக்கான ஒரு ஆரம்ப நிகழ்வு ஒன்று, ஓப்பனிங் செரிமோனி ஒன்று நடைபெறும். அதோட சேர்த்து அதில் ஒரு நாள் இரவு வந்து தமிழ் கலை நிகழ்ச்சிகளுக்கான அதாவது எங்களுடைய கலை பண்பாடு விடயங்களை நாங்கள் விட்டு செல்ல முடியாது. தமிழர் அடையாளத்தை பொறுத்தவரையில இது ஒரு கல்வியாளர் ஆய்வு மகாநாடுடன் சேர்ந்து இது எங்களோட சமூகத்தையும் இணைத்து தமிழர்களாக நடத்துகிற ஒரு மகாநாடாகத்தான் இது இருக்கும். அதோட ஒரு நாள் வந்து உலகம் புறா 13 நாடுகளிலிருந்து எங்களுக்கு கட்டுரை சுருக்கங்கள் வந்திருக்கின்றன. ஆகவே 13க்கும் குறையாத நாடுகளிலிருந்து நிச்சயமாக அங்க வந்து பங்கு பெற்றுவார்கள் தமிழர்கள். அந்த 13 நாடுகளிலும் இருந்து வர்றபடியால் எல்லா நாடுகளிலும் இருந்து வர்றவர்கள் எல்லோரும் நாங்கள் ஒரு நாள் இணைந்து எங்களுக்குள் அறிமுகப்படுத்தி ஒரு 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 உணவருந்தும் ஒரு நிகழ்வும் இருக்கின்றது. குளோபல் தமிழ்ஸ் நெட்வொர்க் டின்னர் என்று சொல்லி, அதை விட இறுதி நாள் வந்து க்ளோசிங் செரிமோனி, அதாவது முடிவு அரங்கம் நிகழ்வு நடைபெறும் 18ஆம் தேதி மாலை அனைத்துலக தமிழர் பேரவையின் 2வது அனுவல் டின்னர் அண்ட் அவார்ட் செரிமோனி நடைபெறும். இது ஒரு பெரிய விஷயம், இலகுவா செய்திட இயலாது. இதனுடைய பெறுவரா நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க? நீங்க இதை வெற்றிகரமா செய்து முடிச்சா அதனுடைய பிரதிபலிப்பு இங்கே இருக்கிற வடகிழக்கில் இருக்கிற தமிழ் மக்களை பொறுத்தவரை, அதே மாதிரி புலம்பெயர்ந்திருக்கிற தமிழக மக்களை விட்டு நான் கதைக்கிறேன். ஏனென்றா நீங்க தமிழக மக்களும் அதுல உள்ளடக்கம். ஆனால் நான் எங்களுடைய தொலைக்காட்சி புலம்பெயர் தமிழர்கள், அடுத்தது இங்கே இருக்கின்ற தமிழர்களை இலக்கு வைத்தது. ஆகவே நான் அப்படி கேட்கிறேன். அதுக்காக தமிழர்களை விட்டுட்டு கண்டில்லை. அதனுடைய பெறுபேறு எந்த அளவில் எங்களுடைய வாழ்வியல்ல, நாளாந்த வாழ்வியல்ல ஏதாவது ஒரு வகையிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறேன்? நிச்சயமாக நாங்கள் எங்களோட நோக்கமே மேம்பாடு வலிமையடைய செய்தல். அதாவது வலிமையடை செய்தல் பொருளாதார ரீதியான விடயங்கள். மற்றபடி நாங்கள் எந்த விடயத்தை நாங்கள் செய்யும் போதும் அறிவியல் சார்ந்த முறையில ஆய்வுகளின் தரவுகளின் ஊடாக நாங்கள் செயல்படுத்த விரும்புகிறோம். அதுதான் நிலையானதும், அதுதான் நாங்கள் நியாயப்படுத்தக்கூடிய விடயமும். நாங்கள் எழுந்தமானமாக அங்க பிரச்சனை இருக்கு, இங்க பிரச்சனை இருக்கு, இந்த விடயத்தை நாங்கள் மேம்படுத்த ஓகே, ஆய்வாளர்கள், கல்வியாளர்கள், ரீசர்ச்சர்ஸ் அவர்களின் தரவுகளின் அடிப்படையில விடயங்களை இன்ஃபர்மேஷனை நாங்கள் கெதர் பண்ணி எப்படியான முறையில் நாங்கள் வடகிழக்கை மேம்படுத்த முடியும் என்றதும், அடுத்தது வடகிழக்கை மேம்படுத்த முடியும் என்றதுக்கு மேலால கல்வியாளருக்கும் ஆய்வாளருக்கும் இது ஒரு தளமாக அமையும். தங்களுடைய ஆய்வு கட்டுரைகளை அதுல வந்து சப்மிட் பண்ணி அந்த இடத்துல தங்களுடைய திறமைகளையும் விடயங்களை, உண்மையான விடயங்கள், இன்றைய காலத்துல சமூகத்துக்கு தேவையான விடயங்களையும் எடுத்து வைக்கிறதுக்கான ஒரு குளோபல் நாலேஜ் பேஸ் ஒன்று அதுல கிரியேட் பண்ணப்படும். அடுத்தது குளோபல் எம்பவர்மெண்ட். தமிழரின் குளோபல் எம்பவர்மெண்ட் வெரி இம்பார்ட்டன்ட். ஏனென்றால் அந்த குளோபல் எம்பவர்மெண்ட் இருந்தால்தான் எங்கட சிறு தேசமும் சிறிய மக்கள் தொகையும் கொண்ட ஈழத்தமிழர் சமூகம் பாதுகாக்கிறதுக்கு இன்றைக்கு உலகம் பூராகவும் ஒரு 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 கடினமான சூழல் ஏற்பட்டு அங்கங்கே போரும், அங்கங்கே ஒருதர் பிடிச்சிருக்கிற தன்மையும் கொண்ட இடத்துல ஈழதேசமான சிறிய தேசம் வலிமை கொண்டு இருக்கிற மக்கள் நாங்கள் எங்களை பாதுகாக்க வேணுமாக இருந்தால் இன்றைக்கு உலகத்தமிழ் சமூகத்தோட நாங்கள் பின்னி பிணைஞ்சு வாழ வேணும். அப்ப உலகத்தமிழற்ற ஒரு உலகத்தமிழரை எம்பவர் பண்ற ஒரு வலிமை பெற செய்கிற ஒரு களமாக இது இருக்கும். உலகத்தமிழருக்குள்ள நாங்கள் எப்படி நாங்கள் அறிமுகத்தை ஏற்படுத்தி ஆங்காங்கே இருக்கிற தமிழர்களின்
உதவிகளையும் நாலேஜையும் எடுத்து எப்படி நாங்கள் எங்களுடைய ஈழத்தமிழர் தேசத்தையும் கட்டியெழுப்புறது கண்ட பெறுபேறு இதுல நிச்சயமாக வரும் என்று நாங்கள் நம்புறோம். இப்ப உங்களுக்கு தெரியும், நீங்கள் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் நினைக்கிறேன். அப்ப உங்களுக்கு எல்லா பக்கத்தாலும் எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆகவேதான் இந்த விஷயத்தை சொல்றேன். இந்த சேரன் சோழன் பாண்டியன்ல இருந்து எங்களுடைய பிரபாகரன், உமாமகேஸ்வரன், பத்மநாபா வரைக்கும் ஆனா ஒற்றுமை இல்லை. எங்களுக்கு இல்ல ஒரு ஒற்றுமை அந்த காலத்திலும் இல்லை, இப்பவும் இல்லை. இப்ப அதுக்கு பிறகு இப்ப பாத்தீங்கன்னா இப்ப இந்த 2009ஆம் ஆண்டு மே மாசம் அல்லது விடுதலை புலிகளுடைய ஆயுதங்கள் மௌனம் வைக்கப்பட்டதுக்கு பிறகு கூட்டமைப்பா இருந்த தமிழ் தேசிய அரசியல் பிறப்பு இன்றைக்கு 8-10 கட்சியாகி இன்றைக்கும் சுயேட்சைகள் உருவாகி கொண்டிருக்குது. இந்த சூழல்ல நீங்க இப்படி ஒரு ஆய்வு மாநாட்டை நடத்தி எங்கட நிலத்தில் இருக்கின்ற தமிழர்களையும் புலத்தில் இருக்கின்ற தமிழர்களையும் இணைக்க முடியும் என்று நீங்க நம்புறீங்களா? அதாவது நிச்சயமாக இந்த கட்டுரைகளை நாங்கள் கட்டுரை சுருக்கங்களை நாங்கள் கோல் பண்ணின போது எங்களுக்கு 497 கட்டுரைகள் வந்திருக்குது. அதுல இலங்கையிலிருந்து 247 கட்டுரை சுருக்கங்கள் வந்திருக்குது. இந்தியாவிலிருந்து 180 கட்டுரை சுருக்கங்கள் வந்திருக்குது. மற்ற பல நாடுகளிலும் இருந்து வந்திருக்குது. அப்ப இவ்வளவு இடத்திலும் இருந்து இந்த நிகழ்வை முன்னோக்கி அனைத்துலக தமிழர் பேரவையின் நிகழ்வில் கட்டுரை சுருக்கங்களை தர வந்தவர்கள் ஏதோ ஒரு வகையில எங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தர்றார்கள் என்றதை நான் நம்புகின்றேன். அப்ப இவர்கள் எல்லாம் இந்த அமைப்பு ஒரு முக்கியமான அமைப்பு இல்லை, அல்லது இவர்கள் ஏதாவது நாங்கள் இந்த சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவோம் என்ற அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் முன் வர்றார்கள். அப்ப இந்த அமைப்பு ஆரம்பிச்ச ஒரு 2 வருடங்கள் கூட ஆகவில்லை. இவ்வளவு காலத்துக்குள்ள நாங்கள் உலகளாவிய ரீதியில இவ்வளவு அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம் என்றால் அந்த அங்கீகாரத்தின் மற்ற பக்கம் நாங்கள் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். அப்ப நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் என்ற இன்றைக்கு 2019க்கு பிறகு எங்களோட சமூகம் இருக்கிற நிறைய பிரிவுகள் அது இன்டர்நெட்டில் நீங்கள் சொன்ன மாதிரி மன்னர்கள் காலத்தில இருந்து இயக்கங்கள் காலத்தில இருந்து அந்த பிரிவுகள் இருந்து கொண்டுதான் வருது. சில வேளை அதுதான் ஜனநாயகத்தின் ஒரு அம்சமாக கூட இருக்கலாம், அதுதான் சாதாரணமான சூழலாக இருக்கலாம். அந்த சூழல்ல கூட ஒரு காலத்தில் எடுத்து பார்த்தோம் என்றால் தந்தை செல்வா என்ற தலைமையில நாங்கள் ஒன்றுபட்டு நின்ற நாங்கள் TULF அதே மாதிரி தலைவர் பிரபாகரன் காலத்திலையும் ஏதோ ஒரு முறையில ஒன்றுபட்டு நின்றாங்க. சோ அது காலத்துக்கு காலம் அந்த மாற்றங்கள் நடைபெறும் என்றுதான் நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சமூகத்தில் ஒரு மாற்றம் ஏற்படும். எடுகோலாக நான் கேட்கிறேன், இப்படி ஒரு ஒற்றுமைப்படுத்திட்டீங்கடா, நீங்க நம்புறீங்கள் ஒரு அங்கீகாரம் உலக தமிழர்கள் தந்திருக்கணும் என்று சொல்லி, அப்படி ஒரு விஷயம் நடந்தா அதே ஒரு அரசியல் சில இடங்கள்ல ஒன்று விடுவோம். நாங்கள் இப்ப இங்க நடக்கிற விஷயத்தை சொல்றோம், எப்படி நாங்கள் ஒன்று விடுவோம்டா, தேர்தல் காலத்துல நாங்க சில விட உண்டா வருவோம். தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் நாங்க குழுக்களாக பிரிஞ்சு அடிபடுறது. ஆக சில வேளைகள்ல இலக்கிய தலங்கள்ல இப்படி ஆய்வரங்கங்கள்ல இணையலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் அது ஒரு அரசியல் சக்தியாக மாத்துறது, அந்த அரசியல் சக்தியாக மாத்தி அதுக்குள்ளால நாங்கள் எங்க இனத்தினுடைய விடுதலையால நாங்க சொல்ற அந்த பொருளாதார மேம்பாட்டை அடைகிறதுக்கான சாத்தியம் இருக்குதா? இது இப்ப நீங்க கேட்கிற கேள்வி ஒரு நீண்ட தூரத்துக்கு பிறகு, நீண்ட சில காலங்களுக்கு பிறகு சொல்ல வேண்டிய பதிலாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். இன்றைக்கு சமூகத்துக்கு தேவையானது சமூகத்தை வலிமையடைய செய்ய வேண்டும், பொருளாதார ரீதியா மேம்படுத்த வேணும். இன்றைக்கு உலகத்திலேயே பாத்தீங்கன்னா பொருளாதாரம் தான் ரூல் பண்ணும். அப்ப அந்த லெவலில் எங்களோட வடகிழக்கு தேசம் பொருளாதார ரீதியாக நாங்கள் கட்டமைக்கப்பட வேணும். அடுத்தது இன்னொரு விடயத்தை எடுத்து பார்த்தோம் என்றால், நீங்கள் பல விடயங்கள்ல முரண்பாடாக இருந்தாலும் நாங்கள் அனைத்து தரப்புகளும் செய்ய வேண்டிய விடயம் என்னவென்றால், 10 விடயத்துல 4 விடயத்துல நாங்கள் முரண்படுறோம் என்றால் அந்த ஒற்றுவார 6 விடயத்திலே நாங்கள் ஒன்றிணைகிறதுக்கான ஒரு முன்மாதிரியை கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய சிந்தனை. அதாவது இன்றைக்கு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு மாதிரி தான் இருப்பார்கள், அப்ப அங்க முரண்பாடு ஒன்று இருக்கத்தான் செய்யும். ஆனால் பல விடயங்கள்ல நாங்கள் ஒத்து வருவோம், சில விடயங்கள்ல தான் முரண்படுவோம். ஆனா அந்த சில விடயங்கள் முரண்படுற விஷயங்கள் பாரதூரமான விடயம் என்றால் அதை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. மற்றும்படி சாதாரண ஏற்றுக்கொள்ளக்கூடிய முரண்பாடுகளாக இருந்தால் முரண்படுற விடயங்களை தள்ளி வைத்து நாங்கள் ஒத்து வர்ற விஷயங்களை நாங்கள் ஒன்று சேர இல்லை என்றால் நாங்கள் ஒரு தூர நோக்கில்லாத முட்டாள் சமூகமாக தான் நான் அதை பார்க்கின்றேன். உங்களோட புத்தாண்டு செய்தியில நீங்க அந்த அறிவு பரிமாற்றம் என்ற விஷயத்தை பற்றி காய்ச்சிருந்தீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த அறிவு பரிமாற்றம் என்றத
நீங்க என்ன அது அறிவு பரிமாற்றம்ன்றது நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்ப நாங்கள் அந்த அறிவு பரிமாற்றம் என்ற உடனே இப்ப நாங்கள் இங்க இருக்கிற இளைஞர்கள் எதிர்பார்க்கிறது என்னன்னு சொல்லி சொன்னால், இப்ப புலம்பெயர்ந்திருக்கிற ஆட்கள் எங்களை கொட்டித்தர தேவையில்லை. ஆனா அங்க இருக்கிற அடுத்த சந்ததி, மூன்றாவது சந்ததி எல்லாம் வேற லெவல்ல முன்னேறி இருக்கணும். புத்திஜீவிகளாக, அறிவுஜீவிகளாக, பெரிய பெரிய பதவி நிலைகள்ல அந்தந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஆட்களா இருக்கணும். அதே அந்த இன்டெலெக்சுவல இங்க இருக்கிற சமூகத்துக்கு கொடுக்கலாமா என்ற நிச்சயமா. அதாவது இன்ஃபர்மேஷன் ஷேரிங், நாலேஜ் ஷேரிங் தான் இது. அறிவு பரிமாற்றம், நாலேஜ் ஷேரிங். இப்ப ஒவ்வொரு நாடுகள்ல இருக்கிற நாங்கள் வேற வேற லெவலான நாலேஜ், வேற பிராக்டிக்கல் அப்ரோச். தியரட்டிக்கலி மேபி எல்லா இடம் ஒரே மாதிரி இருந்தா கூட, அதாவது பிராக்டிக்கலி நாங்கள் டிஃப்ரெண்ட் நாலேஜோட இருக்கிறோம். ஈவன் நாங்கள் இங்க வடகிழக்குல உள்ள ஒரு MBA உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டாலும், அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிறதுக்கும் இடையில ரெண்டு இடத்துலயும் நாங்கள் ஒரு MBA கரிக்குலத்தை எடுத்தமா இருந்தால், தமிழ்நாட்டில் இருக்கிறது பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸோட வர்ற ஒரு விடயமாக இருக்கும். அதுக்குரிய சந்தர்ப்பம் இங்க வடகிழக்குல இல்லாம இருக்கலாம். அப்ப இது எப்படி நாங்கள் கொண்டு வரணும் என்பது அங்கத்திய கரிக்குலத்தை எடுத்து வளர்ச்சியடைஞ்ச தமிழர்கள், அதாவது புலம்பெயர்ந்து இருக்கிற இடங்கள்ல கூட பல கட்டுரையாளர் கூட இங்க இருந்து எழுதியிருக்கிறார்கள். புலம்பெயர் மக்களிடம் அறிவு பலம் இருக்கிறது, நிதி பலம் இருக்கிறது. அந்த அறிவு பலங்களை நாங்கள் இங்க நாலேஜ் ஷேரிங்காக இங்கே எப்படி ஈழத்துக்கு அதை நாங்கள் அப்ளை பண்றதுன்ற அந்த அர்த்தங்களும், இங்க உள்ளவர்களும் எப்படி அந்த நாலேஜுக்கு இணையாக கரிக்குலங்களோட நாங்கள் அதை முன்னோக்கி கொண்டு போறோம் என்ற விடயத்தை நிச்சயமாக அனைத்துலக தமிழர், அதாவது அறிவியல் சார்ந்த நிலையோட அறிவியல் சார்ந்த பாதையில நாங்கள் சமூகத்தை கட்டியமைக்க வேண்டும் என்ற விடயத்தில அனைத்துலக தமிழர் பேரவை ஒரு நோக்குடன் இருக்கின்றது. நாளைய நாடு நிகழ்ச்சியிலே நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி பல தளங்கள்ல செயலாற்றி கொண்டிருக்கிற உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிற திரு நிமல் விநாயகமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். முதல்ல நீங்க சொன்னீங்க அந்த பொருளாதார விருத்தி இல்லாட்டா வடகிழக்குல இருக்கிற பொறுமைய மேம்பாடு என்றா நாங்கள் அதுக்கு நிவாரணம் கொடுக்கறது இல்லை என்று சொன்னீங்க. ஆனால் பெரும்பாலும் என்ன நடக்குதுன்றா, மீன் பிடிக்கிற கலையையும் மீன் பிடிக்கிறதுக்குரிய தூண்டிலையும் கொடுக்காமல் மீனை கொடுக்கிற போக்குத்தான் புலம்பெயர் அமைப்பில் இருக்கிற அது அமைப்பு சார்ந்து செய்தாலோ தனிப்பட்ட ரீதியாக செய்தாலோ அதை அப்படித்தான் செய்து கொண்டு போயிடும். இப்படியான சூழல்ல அண்மையில ஏற்பட்ட வெள்ள பாதிப்பின் போதும் உங்களோட அமைப்பு நிவாரண பணிகள் இன்று செய்திருக்குது. அதே மாதிரி முல்லைத்தீவில் உதயமலை கிராமத்திலையும் நீங்கள் பாடசாலைக்கு புனரமைப்புக்கு செய்திருக்கிறீங்க. இப்ப அந்த ஒரு வெள்ள நேரமான நிவாரண பணின்றது அது அவசர நிவாரண பணி செய்யத்தான் வேணும். பாடசாலைகள்ல நிறைய பாடசாலைகளோட பிரச்சனை இருக்குது இங்க. ஆனால் வடக்கை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இந்த உண்மையை சொல்றேன்னு சொல்லிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் மாணவர்கள் படிக்கிறதுக்கான கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்குது மாகாண சபா காலத்துல. அதை இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணிக்கணும். ஆனா கல்வியில பார்த்தா நாங்க பின்தங்கிய நிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கக்குள்ள நீங்க முல்லைத்தீவு உதயமலைக்கு ஒரு பாடசாலையை வேலை செய்ய வேண்டிய தேவை என்பது வெள்ள பாதிப்பு நியாயமானது, ஏற்றுக்கொள்ள. நீங்க சொன்னது ஒரு வகைக்கு சரியான விடயம். அதாவது வெள்ளம் சில சமயங்கள்ல இப்படி பிரத்யோகமான வெள்ளழிவுகள் அனர்த்தங்கள் நேரங்கள்ல நாங்கள் நிவாரணம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். அதே நேரத்தில் அந்த உதயமலை பள்ளிக்கூடம் என்ற விடயத்தை நீங்கள் கேட்டிருந்தீங்களா, அது ஒரு பின்தங்கிய கிராமம், எல்லப்புற கிராமம். மிகவும் ஒரு பின்தங்கிய நிலையில இருந்த அந்த பாடசாலை சார்ந்தவர்கள் இங்கே அணுகி கொண்ட அடிப்படையில் நாங்கள் அதை ஆராய்ந்து பார்த்தோம். அது ஒரு பிரத்யோகமான விடயம். அதாவது மற்றது நிவாரணம் என்றது ஒரு தனி மனிதருக்கு கொடுக்கிறது. இது ஒரு சமூகம் பலன் பெறக்கூடிய ஒரு மேம்பாட்டை செய்து வருவது ஒரு ஒரு சமூகத்துக்கான டெவலப்மெண்ட் விடயமாகத்தான் நாங்கள் அதை முடிவெடுத்துத்தான் அந்த விடயத்தை செய்தாங்க. ஒரு தனி மனிதருக்கான நிவாரணத்தை விட ஒரு சமூகம் நாம் அதில் பலனடையுது என்றால் அவன் வாழ்க்கை தரம் உயரப்போகுது. அங்கே கல்வியால உயர்ந்த சமூகமாக வரும் என்ற அடிப்படையில் அது அந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் திருத்தி கொடுத்தோம். அப்படி பல பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது. அது ஒரு எல்லப்புற கிராமம், உங்களுக்கு தெரியும். போராலையும் மிகவும் பாதிக்கப்பட்ட ஒரு கிராமம். 80ஆம் ஆண்டுகளில் எல்லாம் நிறைய பாதிப்பை சந்தித்த ஒரு கிராமம். அந்த கிராமத்தின் வளர்ச்சி அப்படி அது மட்டும் இல்லை. இப்ப அம்பாறையில மற்றது பரிகுலோவிலையும் சில விடயங்களை சிறிய விடயங்களை செய்கின்றோம். அதற்காக துப்புரவா நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொல்லல. ஆனால் எங்களுடைய அந்த முக்கியமான அந்த நோக்கம் நிவாரணத்தை கொடுத்துட்டு போறதல்ல.
ஏதாவது ஒரு தொழில் முனைவோருக்கு நிதி உதவி செய்தால் கூட கடன் அடிப்படையில் தான் நாங்கள் அதை கொடுக்கிறதாக திட்டமிட்டுள்ளோம். இப்ப நீங்கள் இப்படி ஒரு ஒன்றை இப்ப நீண்ட இப்ப உங்களுக்கு தெரியும் 2010க்கு பிறகு 2009 2010க்கு பிறகு மீள்குடியேற்றம். இந்த மீள்குடியேற்றத்துக்கு பிறகு புலம்பெயர் அமைப்புகள் அங்கங்க இருந்த சில அமைப்புகள், அது தவிர அங்கங்க இருக்கிற பழைய மாணவர் அவை தொடர்ந்து அந்த பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணி கொண்டிருக்கணும். அதை விட்டு நாங்க பார்த்தா ஒரு ஒரு குழுவாக ஒரு அமைப்பாக செய்யணும். இங்கேயும் அதை ஒரு ஒரு வியாபாரமாக்க முனைகிற மாதிரி ஒரு போக்கு இருந்தது. அதாவது ஒரே ஆள் திருப்ப நிவாரணம் போறது, ஒரே ஆள் ஒரு விஷயத்தை சொல்லி திருப்பி அப்படி பாதிக்கப்பட்ட அல்லது தேவையுடைய ஆட்கள் தவிர்க்கப்படுற அல்லது நிராகரிக்கப்படுற சூழலும் இந்த தொடர்பாடலை வச்சு சாதகமா பயன்படுத்தி சில யூடியூபர்ஸ் எல்லாம் நிறைய விஷயங்கள் செய்து நீங்கள் செய்திகள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. வழக்கு வரைக்கும் போன சந்தர்ப்பங்கள் நிறைய வந்திருக்குது. இப்படி ஒரு சூழல்ல நீங்க இந்த நிதியை திரட்டுறதுல வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துறதுல நீங்க எப்படியான வழிமுறைகளை கையாளுறீங்க? நிச்சயமாக நீங்க சொன்ன நல்ல ஒரு விடயம். மற்றது நீங்க சொன்ன விடயம் சில சமயங்கள்ல தேவையானவர்களும் இருப்பார்கள். சில தேவையானவர்களுக்கு கிடைக்காமல் இருக்கலாம், சிலருக்கு 2 தரம் கிடைக்கலாம். ஆனால் அதுக்காக நாங்கள் செய்யாமல் விட முடியாது. இது சில வேளை நீங்கள் பயிருக்கு இறக்கல, சில வேளை புல்லுக்கும் நீர் போகும் என்ற மாதிரி புல்லுக்கு போயிடும் என்று நாங்கள் இறைக்காமல் விட்டால் நெல்லுக்கு தண்ணி போகாது. அதே மாதிரியான சூழல் தான். ஆனால் அதை எங்களோட திறமைகளோடாக தொடர்ச்சியாக எப்படி அதை ஒழுங்குபடுத்தி கொண்டு வாரமோ அது எலிமினேட் பண்ணப்படும் காலப்போக்கில் என்ற ஒரு நம்பிக்கை தான் என்னட்ட. அந்த நீங்க அந்த டூப்ளிகேஷன்ஸ் அதுகளில் இருக்கிறீங்க. அதாவது நிதி சார்ந்த விடயங்கள்ல நாங்கள் சில விடயங்கள் எல்லாம் நாங்கள் நேரடியாகவே கூட பெரிய ஒரு ப்ராஜெக்ட் என்றால் அந்த ப்ராஜெக்டுக்கு ஃபண்ட் பண்றவரை நாங்கள் நேரடியாக கூட கனெக்ட் பண்ணி விடுகிறோம். இப்போ ஒதிய மேல பள்ளிக்கூடம் மேல நாங்கள் அனைத்துலக தமிழர் பேரவை நிதியை வாங்கல, நாங்கள் நேரடியாக அந்த திட்டத்துக்கு அவை இணைச்சு விட்டது. அடுத்தது அனைத்துலக தமிழர் பேரவைக்கு ஒரு நிர்வாக கட்டமைப்பு இருக்கிறது. இப்ப இந்த டிசம்பர் மட்டும் அதுக்கு இடைக்கால நிர்வாக சபை தான் இருக்கிறது. இந்த டிசம்பருக்கு பிறகு இதுக்கு கிட்டத்தட்ட 4 அலகுகள் இருக்கும். ஒன்று சாதாரண மெம்பர்ஸ், புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் சிறிய சந்தாவை பண்ணி அதுல உறுப்பினர்களாக சேர வேணும். அந்த உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்ட 100 பேர் கொண்ட ஒரு பொதுச்சபை ஒன்று இருக்கும். அந்த பொதுச்சபை தான் பாலிசி மேட்டர்களை பாலிசி இயக்கிற விடயங்களையும் தீர்மானிக்கிற விஷயங்களையும் 100 பேர் கொண்ட ஒரு பொதுச்சபை, ஜெனரல் கவுன்சில் என்று ஆங்கிலத்தில் அழைப்போம், செயல்படும். அந்த பொதுச்சபையால் உருவாக்கப்பட்ட 21 பேர் கொண்ட இயக்குனர் சபை, அதை நாங்கள் மத்திய குழு என்றும் ஆங்கிலத்தில் சென்ட்ரல் கமிட்டி என்றும் அழைக்கிறோம். அந்த சென்ட்ரல் கமிட்டி தான் இந்த செயல்பாட்டை ஜெனரல் கவுன்சிலில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு, பாலிசி முடிவுகளுக்கு உட்பட்டு இதை செயல்படுத்துகிற வேலையை செய்யும். அந்த இதுலையும் நாங்கள் இன்டர்னல் கண்ட்ரோல் ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நிறையவே எழுதியிருக்கிறோம். நிதி நிர்வாகம் எப்படி இயங்கும், அதுக்கு ஒரு டைரக்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் இருப்பார், அவருக்கு கீழே ஒரு கட்டமைப்பு கொண்டு இருக்கும். எப்படி நாங்கள் அப்ரூவல் எடுக்கிறது. மற்றது நிதி அறிக்கை வெளிப்படையாக எங்கிற வெப்சைட்ல நாங்கள் வெளிப்படையாக போடப்படும். இதுவரைக்கும் ஒரு உலகளாவிய ரீதியில இயங்குற ஒரு குளோபல் தமிழ் அமைப்பின் நிதி அறிக்கையை நீங்கள் பகிரங்கமா எங்கேயும் பார்க்க முடியாது. சிலபல ஊர் சங்கங்கள், பள்ளிக்கூட பழைய மாணவர்கள் சங்கங்கள் சிலபல அதை செய்தோதறிய ஒரு பெரிய தமிழ் அமைப்பின் நிதி அறிக்கையை நான் பகிரங்கமாக எங்கேயும் பார்த்ததில்லை. ஆனால் அதுக்கு விதிவிலக்காக அனைத்துலக தமிழர் பேரவை இயங்க முன் வந்திருக்கிறது. இப்ப நீங்க இந்த வீடுகள் நிர்மாணிச்சு கொடுக்கிற ஒரு நிறுவனத்தை நீங்க நடத்துறதா அறிய முடிஞ்சது. அதுல அந்த சுற்றுச்சூழல் நட்பு என்ற மாதிரியான ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு வர மாதிரி இருக்குது. என்ற கேள்வி என்னென்று சொல்லி சொன்னால், இப்ப எங்களை பொறுத்த வரைக்கும் இங்க நாங்கள் ஒரு சுற்றுச்சூழல்ல கட்டாயப்படுத்தி, அதாவது சட்டத்துக்குள்ளாலதான் சுற்றுச்சூழலை காப்பாற்ற ஒரு போக்கு இலங்கையில் இருக்குது. எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் காடுகளை வெட்டுவோம், நாங்கள் மரங்களை வெட்டுவோம். எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நாங்கள் காலநிலையை பற்றி, ஆனா சட்டம் இருக்கிறபடியால பயத்தில் இருக்கிறோம். ஆனால் உங்களுக்கு வளர்ச்சியடைந்த கனடா, எக்கச்சக்கமான காடுகள் இருக்கு கனடாவில். வளர்ச்சியடைந்த நாடுகளில் இருக்கிற மக்களுடைய இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நோக்கம் அது இயல்பிலேயே வருகுதா, இல்லாவிட்டால் இல்ல அந்த சட்டத்தால தான் அங்கேயும் அது பாதுகாக்கப்படுதா? நீங்க என்ன இந்த சுற்றுச்சூழல் பண்றபடியா நான் பல விடயங்கள் சட்டம் இருக்கிறபடியால் அது பழக்கப்பாட்டுல வரைக்கும் அது ஒரு கல்ச்சரா மாறிடும். ஸோ தென் அதாவது சட்டம் ஒரு எல்லைய முறைக்குள்ள தான் உங்களுக்கு தேவையொழிய அது இயல்பாகவே
ஒரு மனித அந்த இயல்பில் வந்து மனித வாழ்க்கையில வந்துவிடும். அப்படியான அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறது. இப்ப நாங்களும் அந்த அடிப்படையில் அதை நாங்கள் இன்னும், அதாவது சட்டம்ன்றது ஒரு விளிம்பு நிலை, நாங்கள் அதையும் தாண்டி இன்னும் ஒரு படி மேலே போய் என்வைரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லியா நாங்கள் அதை செய்வோம் என்ற அதை இருக்கின்றோம். அதை நாங்கள் இதுக்குள்ள கொண்டு வர தேவையில்லை என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக சுற்றுச்சூழல் விடயங்கள் இங்கே வடகிழக்குல வந்து நாங்கள் நீர்வளமாக இருந்தால் என்ன, மற்றும்படி கழிவு பொருட்களை நாங்கள் டிஸ்போஸ் பண்ற விடயங்களா இருந்தாலும் நிறைய இங்கே மேம்படுத்த வேண்டிய தேவை இருக்குது. அது சுகாதார ரீதியாக மனிதரை நிறைய இங்கே பாதிக்குது என்று நான் நம்புகிறேன். இங்கே எல்லாம் எங்கள்கிட்ட வெட்டுக்கிணறுகள் இருந்தன, அதில் தான் நாங்கள் முந்தி நீர் எடுத்து குடிக்கிறாங்க. இப்போ அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கே பயமாக இருக்கிறது. அதுக்கு காரணம் வந்து அதன் பராமரிப்பு முறைகள் மேம்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் ஒரு பட்டய கணக்காளராக இருக்கிறபடியால உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்ப நாங்கள் இந்த வரி செலுத்துறது, வரி கொடுக்கறது, வியாபாரம், நாங்கள் பில் போடுறதே இல்லை. ஏனென்றா நாங்கள் அப்படி பழகிட்டோம். நாங்கள் வேற ஆக்களுக்கு தான் வரி கொடுத்து வந்து நாங்கள் வடகிழக்கை பொறுத்த வரைக்கும் அப்ப இருந்த ஆயுத குழுக்கள் நிறைய இருந்தது. அவையில் தேங்காய்க்கு வரி வைப்பினம், ஒரு ஆள் இன்னொன்றுக்கு வரி வைப்பார். அப்போ அவையிட்ட காசை கொடுத்துட்டு நாங்கள் வியாபாரம் செய்யணும். அதே மாதிரி விடுதலை புலிகளுக்கும் வன்னி பெருநிலப்பரப்பில் வரி முறை ஒன்று இருந்தது. அந்த வரிகள் எல்லாம் நாங்கள் அந்த வரிகள் கொடுக்கறதால அது எங்களுக்கு திருப்பி பிரயோசனப்படாது, விருப்பம் இல்லாம தான் நான் வரிகளை கொடுத்தோம். ஆனா இப்ப இலங்கையை பொறுத்த வரைக்கும் இப்ப சண்டையெல்லாம் முடிஞ்சு இப்ப இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு இது கொடுக்க படிக்கிறபடியா அந்த வரி கொடுக்கிற ஒரு சிக்கல் வந்திருக்குது. வரி கொடுக்கறத எங்களுடைய மக்கள் ஒரு பெரிய சுமையாக விரும்பி செய்ய இல்லை. இந்த வரியை ஒழுங்கா செலுத்துறதால என்ன விதமான நன்மைகளை எங்களோட வர்த்தகர்கள் அடையலாம், அது கொடுக்கறதால சமூகத்துக்கு என்ன, வர்த்தகர்களுக்கு என்ன என்ற விஷயத்த சுருக்கமா சொல்ல முடியுமா? பொதுப்படையாக நான் சொல்றேன், இதில் நீங்கள் குறிப்பிட்ட எல்லா விடயத்திலும் எனக்கு உடன்பாடு இல்லாட்டில் கூட வரி என்ற விடயத்தை பொறுத்தவரையில பொதுப்படையாக சொன்னால் வரி கொடுக்கறது எப்படி சமூகம் வந்து ஒரு ஈவனாக நாங்கள் ஒரு பேலன்ஸ் அவுட் பண்றதுக்குரிய ஒரு விடயமாக தான் நான் வரியை பார்க்குறேன். எப்படி இங்க வந்து இது ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி அல்ல. சில பேர் வந்து பெருந்தொகையாக உழைப்பார்கள், சிலர் வந்து தங்களுடைய அடிப்படை வாழ்க்கை தேவைக்கும் கிடைக்காத அளவுக்கு உழைப்பார்கள். பெருந்தொகையாக உழைப்பவர்கள் வந்து கூடுதலான வரியை செலுத்துறதன் மூலம் வாழ்க்கை தரத்தில் குறைந்திருக்கிறவர்களுக்கு அந்த வரியால கவர்மெண்ட் பல சலுகைகளை செய்ய வேணும். ஆனா அதுக்காக அந்த கவர்மெண்ட் அதை கொண்டு போய் டிஃபென்ஸைத்தான் பலப்படுத்துமா இருந்தால் அது அந்த மக்களுக்கு உரியது அல்ல. இலங்கையை பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் அந்த விடயமும் கூடுதலான பகுதி வந்து டிஃபென்ஸ் சைட்டுக்கு போறதுன்றபடியால் அது மக்களுக்கு முழுமையான பலனை அளிக்காது. ஆனால் வரி என்ற விஷயம் வந்து ஒரு சரியான முறையில் நிர்வாகம் இயங்குகிற இடத்துல ஒரு முக்கியமான விடயம். அந்த வரியினூடாகத்தான் அந்த அரசால் அந்த நாட்டை நடத்த முடியும், அந்த சமூகத்தை நடத்த முடியும். சமூகத்தில் பின்தங்கி இருக்கிறவங்களை மேம்படுத்துறதுக்கு அந்த வரி வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெவென்யூ சோர்ஸாக வரும். இப்ப இலங்கை இன்றும் பல இடங்களில் கையேந்தி கடனில் தான் வாழ்ந்து கொண்டு போகுது. ஆகவே இந்த வரி என்னும் நிறைய நாட்டில் வந்து உற்பத்தி வந்தால் தான் அந்த வரி வரும். அந்த அரசாங்கமும் வந்து வரியை நிறைய பெற வேணுமாக இருந்தால் இங்கே வந்து பல உற்பத்திகளுக்கான சூழலை ஏற்படுத்த வேணும். அப்ப இன முரண்பாட்டிலே ஒரு சுமூகம் ஏற்படாவிட்டால் உற்பத்திக்கான சூழலும் ஏற்படாது, வெளிநாட்டு முதலீடுகளும் பெரிய அளவில் வராது, அரசாங்கத்தால் வரியும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் சாதாரண நாட்டில் வரி மிக முக்கியம். வரியால தான் அந்த நாட்டை இயக்க முடியும், அந்த நாட்டின் நிர்வாகத்தை நடைமுறைப்படுத்த முடியும். பொதுவான பல தேவைகளை நிவர்த்தி செய்யறதுக்கும் அந்த வரி தான் முக்கியமாக இருக்கும். இப்ப இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கலாமோ தெரியல. இப்ப நீங்க முதல் சொன்னீங்க கேட்கக்கூடாத கேள்வி ஒன்றும் இல்லை என்று சொல்லியிருந்தீங்க. என்னோடையா கேட்கிறேன், இந்த சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் நீங்களும் நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தில் இருந்த நீங்கள் சண்டை முடிஞ்சதுக்கு பிறகு அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்டது. இப்ப இங்க இருக்கிற நாங்களும் ஏதோ யோசிச்சோம், இது ஒரு பெரிய ஏதோ ஒரு ஒன்றை செய்ய போயினா உலக அரங்கில எங்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை எடுத்து தரத்துக்கான ஒரு வேலை திட்டம் என்றெல்லாம் கணக்க யோசிச்சு நாங்கள் அதை பற்றி நிறைய ஊடகங்கள் எல்லாம் விமர்சிக்கப்பட்டது. அதே மாதிரி நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தினுடைய பிரதமரும் கன விஷயங்களை அப்பப்ப எல்லாம் இது கடைசியா அது ஒரு உருட்டு மாதிரி போயிட்டுது. எங்க சொன்ன என்ன நல்லா உருட்டு அந்த மாதிரி உருட்டு மாறி போயிட்டது. உண்மையில இந்த நாடு கடந்த தமிழர் அரசாங்கத்துக்கு என்ன நடந்தது, அதனுடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு கொஞ்சமாவது மூவ் பண்ணதா அல்லது வேற நாடு கடந்த ஒரு அஜெண்டாவாது? இல்லை, நான் ஒரு நாட்டின் அஜெண்டா ஒன்றும் பார்க்க இல்லை. ஆனால் ஆரம்பத்தில் அதன் தேவை கூடுதலாக இருந்தது.
பெரும்பாலான மக்கள் வந்து அதில் நம்பிக்கை இருந்தார்கள். ஆனால் அது ஏதோ ஒரு துரஸ்த விஷயமாக தொடர்ந்து அதால வந்து தனக்கான மேண்டேட்டை நிலைநிறுத்தி கொண்டு அதை தொடர்ந்து செல்ல முடியல, அதுக்கான மக்கள் ஆதரவையும் பெற்றுக்கொள்ள முடியல. நான் நினைக்கிறேன் அது இன்றைக்கு நீண்ட காலம் கடந்து போயிட்டது. இன்றைக்கு நாங்கள் புதிய வியூகங்களை ஏற்படுத்தி இன்றைக்கு சமூகத்தில் நாங்கள் என்னத்தை முன்கொண்டு வரலாமோ அதை அந்த வகையில் அதை கொண்டு வரணும் என்று நான் நினைக்கிறேன். இப்ப நாங்கள் நிறைய சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம், ஆனா இதுவரைக்கும் சாத்தியப்படுமா தெரியல. ஒரு தேர்தல் ஒன்றை வைக்கணும், மக்கள் வாக்களிக்கக்கூடிய மாதிரி எங்களுடைய தீர்வு என்னன்ற மாதிரி ஒரு பொதுசன வாக்கெடுப்பு ஒன்று நடத்தணும்ன்ற மாதிரி நாங்கள் அப்பப்ப கதைக்கிறோம் நாங்கள். நீங்க ஆனா அதுக்கு இப்ப லெபனான் அப்படி போன நாடுகளுக்கு வேற நாடுகள் அங்கீகரிக்குது, ஏற்றுக்கொள்ளுது. ஆனால் எங்களுடைய விடயங்களை இந்தியாவே இன்னும் ஏற்றுக்கொள்ளாத சூழல் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள நீங்க நம்புறீங்களா சர்வதேச அரங்கில எங்களுடைய சுயநிர்ணய உரிமை என்ற விஷயம் தொடர்பினால் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கான நீங்கள் சென்னையில் நடந்த அந்த பிரஸ் மீட்டிங்ல ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு சொல்றீங்க, 3 அரசாங்கங்கள்லையும் எல்லா நாடுகளிலையும் இருக்கிற எல்லா கட்டமைப்புக்குள்ளேயும் அமைச்சர்களாக, பாராளுமன்ற உறுப்பினர்களாக, உள்ளூராட்சி மன்றத்தில் இருக்கிற லோக்கல் கவர்மெண்ட்ல இருக்கிற உறுப்பினர்களாக, மேயர்களாக எல்லாம் இருக்கிறோம் என்று. ஆனால் இதை பயன்படுத்தி எங்களுக்கு ஒரு சுய நிர்ணய உரிமை வேணும் என்று சர்வதேச நாடுகளோட ஆதரவை பெறுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது இப்ப இன்றைய சூழல்ல அது ஒரு நீண்ட நாள் கனவாகத்தான் நான் பார்க்கிறேன். ஆனால் அதுக்காக நாங்கள் அந்த ஃபவுண்டேஷனை விட தேவையில்லை. ஆனால் சொல்லிக் கொண்டிருக்காமல் அதுக்கான ஒரு கால நேரத்தை வரையறுத்து அதுக்கான ஒரு திட்டம் ஒன்றை தீட்ட வேணும். மற்றது எங்கட சமூகம் நாங்களா ஒன்றுபட்டு பலமாக வராமல் எங்களுக்கு எந்த விஷயமுமே எங்களால் நடக்க போறதில்லை என்றதான் நான் இதை கடந்த இன்டர்வியூவிலும் டான் டிவியில் நான் சொல்லியிருந்தேன். ஈழத்தமிழ் சமூகமாக பெற்றுக்கொள்வது என்றால் நாங்கள் வலுவான சமூகமாக எங்களுக்குள்ளே ஒரு ஒற்றுமைப்பட்ட சமூகமாக வராமல் எங்களால் எங்களோட ஈழத்தமிழர் அமைப்பாலேயோ அல்லது ஈழத்தமிழர் அரசியல் கட்சிகளாலேயோ எங்களுக்கு ஒரு தீர்வு வரப்போவதில்லை. சில சமயங்களில் புறச்சூழலாலே எங்களுக்கு ஏதாவது நன்மைகள் வரலாம். ஒரு அடுத்த சில வருடங்களுக்கு நாங்கள் எங்களை சரியான முறையில் கட்டமைச்சு சரியான ஒரு பலமான கட்டமைப்புகளில் வந்ததுக்கு பிறகுதான் இதை செய்ய முடியும். காரணம், எங்கள்கிட்ட சரியான ஒரு ஆளுமையான நிர்வாக ஸ்ட்ரக்சர் இல்லை. இன்றைக்கு பார்த்தோம் என்றால் ஒரு கட்சியில உள்ள பல உறுப்பினர்களோ பல பாராளுமன்ற உறுப்பினர்களோ போய் வெளியில ஒரு டிப்ளமேட்ஸோட கதைக்கைகளோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுறாரு. அதாவது எங்களுக்குள்ள எத்தனை 1000 முரண்பாடு இருக்கலாம். நான் பார்க்கிறேன் ஒரு கட்சிக்குள்ள உறுப்பினர்களை தாண்டி தமிழ் தேசியம் பேசுற கட்சிகள் அனைத்தையும் ஒன்றுபட்ட ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கணும், ஒரு ஃபார்மேஷன் இருக்கணும். வெளியில போய் 4 கட்சியும் ஒரு 3வது ஒரு டிப்ளமேட்ஸோட பேசிக்கல ஒரே விடயத்தை பேசணும். அல்லது அது ஒரு நீத்து போன விடயமாகத்தான் இருக்கு. நாங்கள் என்னத்தையும் பேசுறோம், நான் தனிநாட்டையும் சொல்லலாம், இல்லை நான் ஒன்றுபட்ட இலங்கையிலும் கதைக்கலாம். ஆனா அது ஒன்றுமே எதுவும் பேசலாம். நான் தலைநாடு கூட கதைக்க வேண்டாம் என்று சொல்லல. ஆனால் தமிழ் தேசியம் பேசுற கட்சியெல்லாம் ஒன்றுபட்டு வந்து நீங்க தேர்தலில் தனித்தனியை நில்லுங்க, தேர்தலில் தனித்தனியை நின்று உங்களுக்கான ஆசனத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆனா இந்த விடயத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஒன்றுபட்டு நின்று நாங்கள் பேசாவிட்டால் ஒரு விடயம் இல்லை. ஒரே ஒரு ராஜதந்திரிகிட்ட எங்கட 2 இருவேறு பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதுவும் ஒரு கட்சியில உள்ள உறுப்பினர்கள் போய் இருவேறு விடயங்களை பேசினால் அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு ஃபார்மேஷன் இல்லை, அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு சரியான ஒரு எங்கட விடயம் சார்ந்த ஒரு தூர நோக்கு இல்லை. ஒரே விடயத்தை தானே இப்ப எல்லாரும் போய் பேசணும். அப்பத்தானே ஒரு ராஜதந்திரி பார்த்து ஓகே இவங்க எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை இது என்னடா, அவர் வந்து இதை சொல்லிட்டு போறாரு, இவர் வந்து இதை சொல்லிட்டு போறான்னு அவன் இன்னும் அவனுக்கு இலகுவா இருக்கும் எங்களை கையாளுறதுக்கு. இன்றைக்கு இந்த உலகம் வந்து இன்னொருவரை எப்படி நாங்கள் பயன்படுத்தலாம் என்ற அடிப்படையில தான் இந்த உலகம் இயங்குகிறது. அப்ப அதுல அந்த பயன்பாட்டுக்குள்ளேயும் நாங்கள் என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றது எங்கட இறுக்கமான ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு நாங்கள் உருவாக்காமல் நடைபெறவே மாட்டாது. இன்றைய நாளை நாடு நிகழ்ச்சியிலே நிமல் விநாயகமூர்த்தி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். பல விடயங்களை நாங்கள் பரிமாறிக்கொண்டிருக்கிறோம். திரு நிமல் விநாயகமூர்த்தி அவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த முள்ளிவாய்க்காலில் நாங்கள் எங்களுடைய முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல்களை செய்கிறது. அப்போ நாங்கள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி ஒன்று கொடுத்துட்டு போகிறோம், உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி நீங்களும் அங்கால புலம்பெயர்ந்திருக்கிற எங்களோட அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகணும் என்று ஒரு சிந்தனை இருக்கிறாள். உண்மையில் நாங்கள் இந்த விஷயங்களை கொண்டு போகிறதுக்குள்ளால என்ன நடக்குமா நீங்கள் நினைக்கிறீங்க? இஞ்சையும் நாங்கள் அதை கடத்தோணும் நினைச்சு தான் முள்ளிவாய்க்கால் கஞ்சை கொடுக்குறோம். அங்காலையும் அதே மாதிரி ஈழத்தமிழர்களுடைய அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அது போகணும்னு நினைக்கிறோம்.
இது ஒரு யுத்தம் என்றாலே அது மரணமும் பெரியும் தான். அது என்ன பெருபேற்ற எங்களுக்கு தரும் தமிழருக்கு? நிச்சயமாக இருக்கிறது. நாங்கள் நினைவுகள் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டிய விடயம். எங்களுடைய நினைவுகள் என்றது எங்களுடைய வரலாறு. அது என்னவாகவும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் சமூகம் பிளவுபட்டு நின்று ஏட்டிக்கு போட்டிக்கு நின்று இந்த விடயங்களை கையாளுறதால அது ஒரு ஏளனமான விடயமாக இருக்கிறதை ஒழிய, அதாவது இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு எத்தனையோ வருடங்களுக்கு முந்தைய தாங்கள் இனஅழிப்புக்கு உள்பாகி இன்றைக்கு பெரும் பலத்தோடு இருக்கின்ற யூத இனம் இன்றைக்கும் அந்த ஒரு நாள் கல்லில் சுட்ட ரொட்டியை தான் சாப்பிடுவார்கள். அது ஏன்? தங்களுக்கு நடந்தது தாங்கள் மறக்கக்கூடாது, எங்கட இளைய சமூகமும் தெரிய வேணும் என்று. அப்போ அந்த ஒரு பேட்டர்னில் அந்த முள்ளிவாய்க்காலில் வந்து இறுதியில் கஞ்சி தான் கஷ்டத்தில் குடித்தார்கள். அதை நாங்கள் அடையாளப்படுத்தி ஓகே முள்ளிவாய்க்கால் கஞ்சியுடையாக இப்படி முள்ளிவாய்க்கால் இது நடந்ததுன்றதை சொல்வது இது ஒரு ஒரு எள்ளி நகையாட வேண்டிய விடயம் இல்லை. நான் அதை சிலர் பொதுத்தலங்கள்லையும் அதை ஏளனமாக நாங்கள் இப்போ வலிமை குன்றி இருக்கின்றோம், போரில் தோத்து போயிருக்கின்றோம், ஆயுத போரில் தோத்து போயிருக்கின்றோம், நசுக்கப்பட்டிருக்கிறோம், அது வேறு விடயம். ஆனால் அந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி மற்றும்படி நாங்கள் அதில் நினைவு கூறுவது எல்லாம் உண்மையில் ஏளனப்படுத்துகிற விடயமாக நான் பார்க்கல. அதுகள் வந்து ஒரு புனிதமான விடயமாக நாங்கள் அது எங்களுக்குள்ள உள்ள ஒரு போட்டிகள் பொறாமைகள் ஒவ்வொருத்தர் முந்தி அடித்து கொண்டு நான் செய்கிறேன் நீ செய்கிறேன் அந்த இதுகளால் தான் எங்களுடைய அஞ்சலி நிகழ்வுகள் கூட ஒரு 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 நகைப்புக்கு இடமான விடயமாக மாறுது. ஆனால் அஞ்சலி நிகழ்வுகளும் அதாவது போரில் தங்களை ஆக்கிரியாகி கொண்டவர்களை அஞ்சலிக்கிறதோ அல்லது அந்த மக்கள் அந்த இடருக்குள் இடரால் அனர்த்தத்தால் நாங்கள் இறந்தவர்களை நாங்கள் அஞ்சலி செய்கிறன்றது மிகவும் மரியாதைக்குரிய விடயமாகத்தான் நான் பார்க்குறேன். ஏன் இன்றைக்கும் போன வாரம் தமிழ்நாட்டில் வந்து மறைமலை அடிகளின் 180வது வருட நினைவு நாள் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். ஏன்? அவர் தமிழுக்கு தொண்டு செய்தார், அதை நாங்கள் போற்ற வேண்டும். அப்போ அவரை நாங்கள் நினைவு கூறுவதன் ஊடாக அவரின் பணியை நாங்கள் தொடர வேண்டும் என்ற அடிப்படையில் போன வாரம் 15ஆம் தேதி பார்த்தீங்கன்னு என்றால் பல அமைப்புகளும் அரசுகளும் பல கட்சிகளும் பல அமைப்புகளும் அதை தமிழ்நாட்டில் நினைவு கூர்ந்திருந்தார்கள். அதே மாதிரி தான் இந்த விடயம் வந்து நாங்கள் எங்களுக்குள்ள மோதல் இருக்கிறது, பிளவு இருக்கிறதால நாங்கள் அதை ஒரு பகுதி கொச்சப்படுத்துறதும் ஒரு பகுதி அதுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகல அது ஒரு 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 அரசியல் வியாபாரம் மாதிரியான தோற்றத்தை கிரியேட் பண்ணுறதால அது ஒரு ஒரு நகைப்புக்கு உள்ளான விடயமாக தெரியுதே ஒழிய, ஆனால் மற்றும்படி முள்ளிவாய்க்கால் கஞ்சியோ அல்லது அதை நினைவு கூறுவது நினைவுகளை நாங்கள் மீட்டு பார்த்து அடுத்த சமூகத்துக்கு கொள்வது மிக முக்கியமான விடயமாக நான் பார்க்கின்றேன். இப்போ எங்களுக்கு தமிழில் கிடைச்சா விருப்பம் அல்ல சமஷ்டி என்றா பரவாயில்லை என்றதான் இல்லை. ஆனால் எங்களுடைய அரசியல் ஜாப்பில் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற சாத்தியப்பாடான ஒரே விஷயம் மாகாண சபை முறை தான். நீங்கள் மாகாண முறையில் நாங்கள் அந்த நியதி சட்டங்களை சரியாக இயற்றினால் இப்போதைக்கு எங்களுடைய பல விஷயங்களை மத்திய அரசாங்கத்திடமிருந்து அல்லது அவர்கள் எங்களுக்கு இடையூறு செய்கிற அல்லது எங்களை திட்டமிட்டு செய்கிற சில விஷயங்களை நிறுத்தலாம் என்று இந்த 13 அமெண்ட்மெண்ட்டை கொஞ்சம் ஆழமாக வாசித்த அல்லது அதை பற்றிய புரிதல் இருக்கிற ஆக்கள் சொல்லிக்கணும். உதாரணமாக முன்னாள் முதலமைச்சர் வடகிழக்கில் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் சொல்கிறார். அதே மாதிரி அண்மையில் எங்களுடைய நாளை நாடு நிகழ்ச்சிக்கு வந்த கலாநிதி சர்வேஸ்வரனும் அந்த விஷயங்களை சொன்னார். போலீஸ் அதிகாரம் காணி அதிகாரம்ன்றது அதுக்குள்ளே கொண்டு வரலாம், ஆனால் நாங்கள் நியதி சட்டங்களை சரியாக கொண்டு போகாதபடியாக இன்றைய மாகாண சபை குழம்பிட்டுது, ஆகவே அதை சரியாக செயற்படுத்த முடியலன்ற மாதிரி சொல்லியிருந்தார். நான் உங்கள்கிட்ட என்ன கேட்குறேன்டா, நீங்கள் மாகாண சபை முறையை ஒரு தீர்வாக ஏற்றுக்கொள்கிறீங்களா? அது நான் கனேடிய எங்களுடைய அனைத்துலக தமிழர் பேரவையின் தலைவர்கிட்ட கேட்கல. நான் சாதாரணமாக இந்த மண்ணை நேசிக்கிற, நடைமுறை சாதகமாக யோசிக்கிற, காலத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களை நாங்கள் மாற்றிக்கொண்டு மூவண்ணோனம் என்று யோசிக்கிற நிமல் விநாயகமூர்த்தியிட கேட்குறேன். நல்ல ஒரு கேள்வி. ஒரு 3 வாரங்களுக்கு முதல்ல இது பற்றி சில நண்பர்களோட அமெரிக்காவில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கல, அதில் இருந்து பேசிக்கல இந்த விவாதம் வந்தபோது நிறையவே இது மாதிரியான ஒரு விவாதம் வந்தபோது நான் என்னுடைய கருத்தை எப்படி முன்வைச்சேனோ அதைத்தான் நான் இங்கே முன்வைக்க விரும்புகிறேன். இன்றைக்கு எங்களோட கட்சிகள் வந்து நான் தனிநாட்டைத்தான் நான் விரும்புகிறேன் என்றலாம், இல்லை நான் 13 விரும்புகிறேன் என்றலாம். எல்லாமே நாங்கள் எங்களுக்குள்ள மோது போடுறதுக்கான ஒரு விடயம் இல்லை, விடயம் மட்டும்தான். நாங்கள் என்னத்தை கேட்டாலும் அரசு தான் நினைச்சதை தான் தரப்போகிறது, அரசு தான் நினைச்சதை தான் தரப்போகிறது.
நீங்கள் 13 கேட்டால் போல அவன் தனக்கு ஒரு உகந்த காலம் இல்லாட்டி அதுக்கான தேர்தல் நடத்த போகிறதும் இல்லை, உங்களுக்கு கையில் கொண்டு வந்துட போகிறதும் இல்லை. ஆகவே நான் என்ன சொல்கிறேன் என்றால், முதலாவதுங்கிற கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஃப்ரேம் ஒர்க்குக்கு வாங்கும். நீங்கள் ஆளுக்கு ஒவ்வொன்று நான் தனிநாடு தான் கேட்பேன், இல்லை நான் 13 தான் கேட்பேன், இது கேட்டால் நல்ல மண்டு. நீங்கள் சரி யார் சொல்கிறீர்களோ 13 சரி என்றவர்கள் மக்களிடம் இருந்து அதுக்கான ஆணையை பெற்றுக்கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் ஃபெடரலிசம் தான் என்றால் ஓகே, மக்கள் ஆதரவை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆளுக்கு ஒரு எம்பியை வச்சுக்கொண்டு இதுதான் சரி இதுதான் சரி என்று நாங்கள் ஊடகங்களில் எங்களுக்கு இடையில் தானே மோதிரம். இதால் உங்களால் அரசுகிட்ட இருந்து சிங்கள அரசுகிட்ட இருந்து என்னத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. முதலாவது நீங்கள் ஒத்துக்கொள்ளக்கூடிய விடயங்களில் ஒன்றுபட்டு வந்து அதை முதல்ல முன்வையுங்க. அரசுக்கு எதிராக நீங்கள் என்னத்தை முன்வைச்சாலும் இன்றைக்கு சிங்கள அரசு ஒரு வெளிநாட்டு உந்துதல் இல்லாமல் உங்களுக்கு இப்போ ஒன்றையும் தரப்போறதில்லை. நாங்கள் எங்களை பலமான சமூகமாக ஏற்படுத்தி கொள்றதுக்கும், அல்லது இப்போ நீங்கள் யார் எந்த கட்சி நீங்கள் எந்த தீர்வு சரியென்று நீங்கள் நினைக்கிறீங்களோ அதுக்கான ஆதரவை உங்களோட மக்கள்கிட்ட போய் பெற்றுக்கொள்ளுங்க. இதில் நாங்கள் ஊடகத்தில் நின்று கதைக்கிறத விட நீங்கள் மக்கள்கிட்ட இறங்கி உங்களுக்கான ஸ்ட்ரக்சரை போட்டு வேலை செய்யுங்க. வேலை செய்து மக்கள் ஆணையை பெற்றுக்கொள்ளுங்க. மக்கள் தீர்ப்பாக இருக்கின்ற கண்டு தான் நான் அந்த இடத்துல பதில் சொல்லுவேன். இப்போ நாங்கள் உங்களுடைய மகாநாடு பற்றி கதைக்கலாம். மகாநாடுக்கு ஆதரவு கொடுக்குற, இல்லாவிட்டால் அதோடு சேர்ந்து இணைஞ்சு பயணிக்க விரும்புகிற இங்கே இருக்கிற எங்களுடைய நிலத்திலே அல்லது வடகிழக்கில் இருக்கிற எங்களது தமிழர்கள், கொழும்பில் இருக்கிறவர்கள் இங்கே யாரோட தொடர்பு கொண்டு அது போன்ற விஷயங்களை அணுகலாம் என்ற மாதிரி விஷயத்தை எங்களுடைய நேர்வுல பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதுக்கான பல குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று வழிநடத்தல் குழு. அடுத்த அந்த வழிநடத்தல் குழு நிகழ்ச்சியில் பல எல்லா குழுக்களிலும் முக்கியமான குழுக்களில் உலகம் பூரா இருந்தவர்களும், தமிழ்நாட்டில் இருந்து முக்கிய பேராசிரியர்கள், ஈழத்தில் இருந்து முக்கிய பேராசிரியர்களும், புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்களும் அதில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே ஆய்வரங்க குழு என்று ஒரு 16 பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு தான் இந்த இதில் வர கட்டுரைகளை பார்வையிட்டு அதை தேர்ந்தெடுத்து எந்தெந்த கட்டுரைகளை ஏற்றுக்கொள்கிற தீர்மானங்களும் அந்த கட்டுரைகள் சப்மிட் பண்ணுறதுக்கு அந்த அரங்குகளை நடத்துகிற பொறுப்பையும் 16 பேராசிரியர்கள், அதிலும் பொருளியல் சார்ந்தவர்களும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சார்ந்தவர்களும், தமிழ் வரலாறு சார்ந்த அனைவரும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த விடயங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இலகுவான விடயம் குளோபல் தமிழ் கான்ஃபரன்ஸ் .org என்ற இணையதளத்தில் போனீங்கன்னா காலத்துக்கு காலம் நாங்கள் இது பற்றிய செய்திகளை போட்டுக்கொண்டு இருப்போம். அப்படி இல்லாட்டி கூட இங்கே இருக்கிற பேராசிரியர்கள், அதாவது ப்ரொஃபஸர் சண்முகதாஸ் என்கிற இந்த குழுவில் பேராசிரியர் போல் ரொஹான் ஃப்ரம் யப்னா யூனிவர்சிட்டியிலிருந்து இயங்குகிறார். பேராசிரியர் விசாக ரூபன் தமிழ்துறை தலைவராக இருக்கிறார், அவர் செயல்படுறார். கிழக்கில் இருந்து மிஸ் விஜிதா அண்டு அவர் தான் இப்போ தமிழ்துறைக்கு தலைவராக இருக்கிறார். முன்னாள் தமிழ்துறை தலைவர் பெரிகுலோ யூனிவர்சிட்டியில இருந்து இயங்குகிறார். மற்றது பாராளுமன்ற உறுப்பினர் குகதாசனும் ஒரு துணைத் தலைவராக இந்த இதில் அவர் அரசியல் தலைவர் என்றாக இல்லை, அவர் நீண்ட காலம் கனடாவில் இருந்து தமிழ் பணி புரிந்தவர் என்ற அடிப்படையில் அவரும் இந்த குழுவில் இயங்குகிறார். நீங்கள் இதுக்கு இலகுவான வழி குளோபல் தமிழ் கான்ஃபரன்ஸ் .org என்ற வெப்சைட்டில் போனீங்கள் என்றால் இது பற்றிய தகவல்களை நாங்கள் ஆங்காங்கே போட்டுக்கொண்டிருப்போம். ஸோ அந்த இது மூடாக நீங்கள் அதில் உள்ள தொடர்பாடல் மூலமும் அதில் இமெயில் அட்ரஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அந்த இமெயில் உடன் தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு 20-25 பேர் இலங்கையிலிருந்து கலந்து கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருந்தும் அரசியல் தலைவர்கள் நாங்கள் இன்னும் பேர்கள் வெளியிடையில் இருந்து அவர்கள் இன்னும் தங்களுடைய கன்ஃபர்மேஷன் எங்களுக்கு அனுப்பையில் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கேயும் தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் தலைவர்களையும் அழைக்கிறோம். அவர்கள் கலந்து கொண்டால் மிகவும் சிறப்பாக இருக்கும். அவர்களின் இன்விடேஷனை நாங்கள் இந்த வாரம் தான் கொடுக்கறதுக்கு இருக்கின்றோம். அப்படி புலம்பெயர் தேசத்தில் இருந்தும் பல நாடுகளிலும் இருந்து பல மக்கள் கலந்து கொள்வார்கள். இப்போ நீங்கள் நடத்த போகிற இந்த உலகத்தமிழ் ஆய்வு மாநாடு பற்றி எங்களது நேயர்களோடு வேறு என்ன விடயத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்கள் அதனுடைய வெற்றிக்கு? நிச்சயமாக உங்கள் பங்களிப்பு நேரடியாக பங்கு பெற்றக்கூடிய நீங்கள் நேரடியாக பங்கு பெற்றுங்கள். வர முடியாதவர்கள் எங்களுக்கு இணையதளம் ஊடாகவோ அல்ல சூம் ஊடாகவோ அல்ல இந்த செய்திகள் வரும். நிச்சயமாக நீங்கள் அதை பார்த்து அதை பற்றி உங்களோட கருத்துக்களையும் எங்களுக்கு தொடர்ந்து தெரியப்படுத்த வேணும்.
நீங்கள் எங்களுடைய அமைப்புக்கு மட்டுமில்லை, அந்த அமைப்பில் அதாவது இந்த மகாநாட்டில் உள்ள அந்த குழுவை நாங்கள் அமைச்சது எங்களோட அனைத்துலக தமிழர் பேரவை உறுப்பினர்கள் மட்டுமில்லை, அதையும் தாண்டி போய் சமூகமாக இது செயல்பட வேண்டும் என்றதுக்காகத்தான் பல யூனிவர்சிட்டிகளிலும் இருந்து அறிஞர்கள், பேராசிரியர்கள் நாங்கள் இதுக்குள்ள இணைச்சிருக்கிறோம். அதாவது அறிவியல் சார்ந்த முறையில் தான் நாங்கள் எங்களோட சமூகத்தை ஒன்றிணைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் இந்த மகாநாட்டை நடத்துகிறோம். நிச்சயமாக வெற்றி பெறும். உங்கள் எல்லோருடைய ஆசீர்வாதமும் இந்த இதுக்கு வாழ்த்துக்களும் எங்களுக்கு தேவை. ஆம்நேயர்களே, நாங்கள் எங்களது நாளை நாடு நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம். நமது அழைப்பினை ஏற்று வருகை தந்த பட்டிய கணக்காளர், விரிவுரையாளர், அனைத்துலக தமிழர் பேரவையினுடைய தலைவர், அது மட்டுமில்லாமல் இப்பொழுது அவர் நடத்தவிருக்கின்ற உலகத்தமிழ் ஆய்வு மாநாட்டினுடைய அதனுடைய தலைவராகவும் இருக்கிறார். அந்த குழுவினுடைய பல விடயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சில வேளைகளில் நாங்கள் யோசிக்கிறதானே, வளர்ந்த நாடுகளில் வேலைக்கு போய் அந்த அப்போவே போய் படித்து அல்லது வந்தவர்களுடைய சிந்தனைக்கும் இதே இங்கே நாங்கள் ஒரு இனத்தோடு சேர்ந்து வாழ முடியாமல் அல்லது 2 இனத்தோடு சேர்ந்து வாழ முடியாமல் இருக்கிற எங்களுடைய மக்கள் வேறு நாடுகளில் போய் வேறு இனங்களோட கனடா எல்லாம் நான் நினைக்கிறேன் பல்கலாசார நாடு அவையோடு எல்லாமே சேர்ந்து வாழைக்குள்ள அவை இந்த சிந்தனை வேறு விதமாக இருக்கும் என்றதுக்காகத்தான் சில கேள்விகளை நாங்கள் கேட்டிருந்தோம். நாளை நாட்டுக்காக எமது அழைப்பினை ஏற்று வருகிறது தந்த உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி பல விடயங்களை நேயர்களுக்கு தெளிவுபடுத்திய டான் டிவிக்கும் உங்களுக்கும் எனது நன்றி, வணக்கம். மீண்டும் நேர்கள் ஜாவரையும் மற்றொரு நிகழ்ச்சியிலே சந்திக்கலாம். ஒளிப்பதிவில் உதவிய ராஜ்குமாருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மற்றொரு நிகழ்ச்சியிலே நேர்களை சந்திக்கும் வரை உங்கள் ஜாவருக்கும் அன்பு வணக்கம் கூறி பிரியமுடன் பிரிவது ஜெயச்சந்திரன். வணக்கம் நேர்களே, வாழ்த்துக்கள் நேர்களே.